இன்றைக்கி கிச்சனில் எந்த வேலையுமே பார்க்கல. எடுத்த பொருள் எல்லாமே அப்படியே இருக்குது. வீட்டில் பெரியவங்க நமக்கு முடியலைனாலே எந்த வேலையும் ஓடாது. இதில் சின்ன பிள்ளைகளுக்கு முடியலனா சுத்தமாக மைண்டே வேலை செய்யாது. புகழினி குட்டிக்கு தான் லைட்டாக ஃபீவர், அதனால் சரியாக எந்த வேலையுமே பார்க்க முடியல. இப்போ ஓகே தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்களுக்கு தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நாங்கள் சாப்பிட்டது போக பேலன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அதை அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிட போகிறேன். நைட்டே சுண்டல் ஊற வச்சுருந்தேன், அதை சுத்தமாக மறந்தாச்சு. அதை அப்படியே லஞ்சுக்கு சுண்டல் கிரேவியாக வச்சு சிம்பிளாக தயிர் சாதம் ரெடி பண்ணிடலான்னு பிளானையே சேஞ்ச் பண்ணியாச்சு. பாத்திரத்தை மட்டும் அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு பாத்திரத்தை க்ளீன் பண்ணிட்டோம்னா பாதி மேலே முடிஞ்ச ஒரு ஃபீல் இருக்கும். 3 வேளையும் விளக்க வச்சிருந்த பாத்திரம் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. அது எல்லாத்தையும் அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சிட போகிறேன். நான் இங்கே பாத்திரம் எடுத்து வைக்கிற டயத்துக்குள்ளே சைடில் அப்படியே சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக புகழினி குட்டிக்கு கொடுக்குறக்காக எடுத்து வச்சுட்டு கிரேவியும் அப்படியே ரெடி பண்ணி சமையலையும் முடிச்சாச்சு. கையோட கிச்சனையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். பேலன்ஸ் ஹாலும் பெட்ரூமும் இருக்குது, க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.